ரேஸ். வணக்கம். ஸோ இன்னைக்கான டேஞ்சர் டிஸ்கஷனில் நம்ம என்ன பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னா கிரீன்லேண்ட். ஸோ இன்னைக்கு உலகளாவிய ஒரு பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு டாபிக் என்னன்னா கிரீன்லேண்ட் தான். ஏன் இந்த கிரீன்லேண்ட் வந்து வரலாறு பல முறைகள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசப்பட்டிருக்கு. இந்த கிரீன்லேண்ட்னா என்ன, அதை சுற்றி ஏன் இந்த பேச்சுவார்த்தைகள் சலசலப்பாக இருந்தே இருக்குன்னு இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். கிரீன்லேண்ட் அப்படின்றது நம்ம உலகத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு தீவு. இது ஆர்டிக் ஓஷனில் இருக்குது. ரொம்ப காலமாக அமெரிக்காவுக்கும் இந்த கிரீன்லேண்ட் அபய மீன் சொந்தமாக்கிக்க அமெரிக்கா ட்ரை பண்ணிட்டே இருக்கிறதும் அவங்களால பண்ண முடியாமல் போகிறதும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. பல பேர் இந்த கிரீன்லேண்டை தங்களோட கட்டுப்பாடு எடுக்க ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப ஸ்கூல்ல படிக்கும்போது மேப்ல எல்லாம் பார்க்க வரைக்கும், அது வந்து ஃபுல்லா ஐஸு அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவாங்க. அங்க எதுவுமே இல்லங்கிற மாரி தான் இருக்கும். அப்படியா? இல்லை, ஐஸ் தான். பாதி உண்மை பாதி உண்மை இல்லை. ஐஸ் தான், ஃபுல் ஐஸ் தான். இப்போ அங்கே 56,000 மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அட் ப்ரெசன்ட் டேட்டா. வெறும் 56,000. வெறும் 56,000. இட்ஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஐலாண்ட். பட் 56,000 மக்கள் தான் இருக்காங்க. ஏன்னா மக்கள் அவ்வளோ போராட்டங்கள் இருக்கு அங்கே, டக்குன்னு ஈஸியாக வாழ முடியாது. அதனால ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் தான் இருக்காங்க. ஸோ ஓகே. 1971 வந்து பார்த்தோம் அப்படின்னா டென்மார்க் அப்புறம் நார்வே இந்த 2 நாடுகளும் சேர்ந்து கிரீன்லேண்டை தங்களோட கட்டுப்பாட்டு கீழே அந்த லேண்டோட ஃபுல் அத்தாரிட்டி அவங்க எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1814 வந்து பார்த்தா அப்படின்னா டென்மார்க்கும் நார்வே இந்த 2 நாடுகளோட ஒற்றுமை வந்து பிளவுபட்டு முழுக்க முழுக்க டென்மார்க்கோட கட்டுப்பாட்டில் வருது கிரீன்லேண்ட். அதுக்கப்புறம் 1953 கிரீன்லேண்டில் அந்த லேண்டுக்குன்னு அட்டானமஸாக சுயேட்சையாக ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறாங்க. அந்த அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ரிசோர்ஸை அவங்களே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனை அவங்களே பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் ஃபாரின் பாலிசி, வெளியுறவு கொள்கையும் மிலிட்ரியும் எஜுகேஷனும் ஹாஸ்பிட்டல்ஸும் டென்மார்க் அப்படின்ற நாட்டோட உதவியின் மூலயமா தான் நடக்குது. இந்த கிரீன்லேண்டு ஒரு 56,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடம். ஆனால் அந்த இடத்துக்கு அந்த அந்த இடத்துல ஒரு ஜிடிபி இருக்குல்ல, ஒரு பொருளாதாரம் இருக்குல்ல, அந்த பொருளாதாரத்தில் 25% டென்மார்க்கோட பார்ட்டிசிபேஷன் மட்டுமே. அவங்க கொடுக்குற ஹாஸ்பிட்டல்ஸுக்கு கொடுக்குற காசு, அப்புறம் படிப்புக்காக இவங்க கொடுக்குற காசு, இதை வச்சு அந்த கவர்மெண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த கிரீன்லேண்ட் அப்படின்னு இடத்துல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ரன் ஆகுது. இப்போ இல்ல ஃபுல்லா ஐஸா அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, அங்க என்ன விளையுது? என்ன மக்கள் சாப்பிடுறாங்க? அதையுமே அவங்க வெளியில இருந்து தான் இம்போர்ட் பண்ணணும். கரெக்ட்டா? ஆமாம், இது எல்லாமே ஃபுட் முக்கியமான ஃபெசிலிட்டிஸ், ஃபுட்ஸு சர்ப்ரைஸ் எல்லாமே டென்மார்க் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது டென்மார்க்கோட ஒரு பகுதி. ஆனால் பக்கத்தில் அது டென்மார்க் லேண்டோட இல்லை, தனியாக இருக்குது. ஒரு காலனியும் ம். வச்சுக்கோவேன். புரியுதா? ஓகே. ஸோ இது ம். கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இன்னொரு லேண்ட் மாஸ். ஏன்னா இங்கே லேண்ட் மாஸ் கூட ஒட்டுக்கா இல்லை. அந்த லேண்ட் மாஸ் எந்த நாட்டுக்கு பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா, கனடா அந்த சைடு இருக்குல்லையா, வெஸ்ட் சைடு, அவங்களுக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ அமெரிக்கா வெனின்சுலாவை ஏன் கேப்சர் பண்ணாங்க அப்படின்னா வெனின்சுலா நாட்டு பிரசிடென்ட் அமெரிக்காவை விட சைனா கூட ரஷ்யா கூட ரொம்ப நெருங்கி இருந்தார். அவங்க உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. என்னைக்கா இருந்தாலும் வெனின்சுலா மூலயமா ரஷ்யாவோ சைனாவோ நம்மளை அட்டாக் பண்ணலாம் ஃப்யூச்சரில். அந்த பாசிபிலிட்டியே இருக்கக்கூடாது, அப்படி ஒரு வாய்ப்பே கிடைச்சிடக்கூடாது அப்படின்னும் வெனின்சூலாவில் இருக்கக்கூடிய அந்த லித்தியம், ஆயில், இது ரெண்டும் தான் அமெரிக்காவோட கண்ணை பறிச்சுட்டே இருந்துச்சு. பிடிச்சிட்டாங்க இன்னைக்கு. இப்போ இதே மாதிரி தான் கிரீன்லேண்ட். கிரீன்லேண்ட் என்னதான் மோஸ்ட்லி ஐஸாக இருந்தாலும் அந்த முக்கியமான ரஷ்யாவோட ட்ரேட் ரூட்டாக பார்த்தீங்கன்னா ஆர்டிக் இருக்குது. அந்த வழியாக ம். தான் போக்குவரத்து இருக்குது. அந்த ஐஸுக்கு கீழே நிறையா ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்குது. அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஃபினான்ஸோ எக்யூப்மெண்ட்ஸோ மேன் பவரோ கிரீன்லேண்டில் இல்லை. டென்மார்க்கும் ஒரு சின்ன நாடு. உலகப்போர் வந்தப்போ ஜெர்மனி 4 மணி நேரத்தில் வந்து டென்மார்க்கை கேப்சர் பண்ணிட்டாங்க. அப்படின்னா பார்த்துக்கோ எவ்வளோ சின்ன நாடு அப்படின்னு. 4 மணி நேரம்.
வெறும் 4 மணி நேரத்துல ஜெர்மனி அந்த நாட்டை பிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த நாடு கிரீன்லாந்து அப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஐலாண்டுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்க ரிசோர்ஸை கிரீன்லாண்டால எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியாது, டென்மார்க்கால எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஆனா அமெரிக்கா கிட்ட அந்த பவர் இருக்கு. இவங்க உள்ள இறங்குனாங்கன்னா ஏதாச்சும் பண்ண முடியும். ஆனா இது வந்து மற்ற எல்லா நாடுகளுக்குமே பிரச்சனையா மாறும். ஏன்னா அந்த பக்கம் ட்ரேட் ரூட் இருக்கு. நாளைக்கு அந்த பக்கம் போகணும் அப்படின்னா நாங்க சொல்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கூட நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி புது சட்டங்களை உருவாக்குவாங்க. இன்னைக்கு வெனின்சுலாவை பிடிச்சி நாளைக்கு கிரீன்லாண்டை பிடிச்சவன் அடுத்து டென்மார்க்கை பிடிக்க வரமாட்டான், ஜெர்மனி அட்டாக் பண்ண வரமாட்டான், இல்லை ஸ்பெயின், போலாண்டு, பிரிட்டன் இந்த மாதிரி நாடுகள், யூரோப் யூனியன் அதில் இருக்க நாடுகளை தாக்கி அவங்கள கேப்சர் பண்ண வரமாட்டாங்கன்றதுக்கு என்ன நிச்சயம் அப்படின்றதுனால இன்னைக்கு இந்த கிரீன்லாண்டை விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு இது மற்ற எல்லா சின்ன நாடுகளுக்குமே பிரச்சனை. அப்படின்றதுனால இந்த டென்மார்க் அப்படின்ற நாடு ரொம்ப தீவிரமா இது எங்களோட இடம், கிரீன்லாண்டுன்றது அங்க இருக்க மக்களுக்கு சொந்தமானதை தவிர அமெரிக்காவுக்கு சொந்தமானது கிடையாது, இப்படி ஒரு நாடு இன்னொரு நாடை தன் இஷ்டத்துக்கு இணைச்சிக்க முடியாது தன்னோட அப்படின்றத டென்மார்க் ரொம்ப உறுதியா சொல்லியிருக்காங்க, அந்த கவர்மெண்ட்டோட டென்மார்க்கோட பிரைம் மினிஸ்டர். ஆனா ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க பேச்சுவார்த்தையில டிப்ளமசி மூலியமா பேசி பார்க்கலாம், ஒத்து வராட்டி நாங்கள் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு, அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு டென்மார்க் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் சுடுவோம், சுட்டுட்டு தான் பேசுவோம், கிரீன்லாண்டை பிடிக்க வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சுட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் ஒரு கேள்வி கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கிரீன்லாண்டில் மொத்தமாக இருக்கிறதே டென்மார்க்ல இருந்து போன 500 சோல்ஜர்ஸ் மட்டும்தான். ஆனால் அமெரிக்காவோட பேசஸ் மட்டுமே கிரீன்லாண்டில் பல பேசஸ் இருக்குது கிரீன்லாண்டில். ஏன்னா டென்மார்க் வந்து நேட்டோவோட ஒரு உறுப்பினர். நேட்டோ அப்படின்றது யாரு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி உலக நாடுகள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்மி ட்ரூப். அதில் அமெரிக்கா தான் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. மற்ற எல்லா யூரோப் யூனியன் அப்படின்னு நிறைய நாடுகள் வந்து உள்ள இருக்காங்க. அந்த நாட்டில் நேட்டோ நாடுகள் மீது நேட்டோவில் இல்லாத ஏதோ ஒரு நாடு தாக்குதல் பண்ணாங்கன்னா நேட்டோ போய் அந்த நாட்டுக்காக, தன்னோட உறுப்பினர் நாட்டுக்காக இன்னும் போர் பண்ணி அந்த நாட்டை பாதுகாக்க. டென்மார்க் வந்து அந்த நேட்டோல இல்லையா? இருக்கு, அமெரிக்காவும் நேட்டோல இருக்கு, டென்மார்க்கும் நேட்டோல இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, அமெரிக்கா தனியாகவும் நேட்டோன்றது அமெரிக்கா இல்ல மற்ற நாடுகள்லாம் அமெரிக்காக்கு அகைன்ஸ்டா. இப்ப இவங்க பண்ணாங்கன்னா அப்படிதானே போய் நிக்கும். அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கா? ஆமா, இன்னைக்கு டென்மார்க் வந்து உதவி கேட்குறாங்க. யார்கிட்ட கேட்குறாங்க? பிரான்ஸு, இட்டாலி, ஜெர்மனி, போலாண்டு, ஸ்பெயின் இந்த நாடுகள்கிட்டலாம் எங்களால் அமெரிக்காவை தனிப்பட்ட முறையில் வந்து ஃபேஸ் பண்ண முடியாது, இது எங்களுக்கான அபாயம் கிடையாது, நம்ம எல்லாருக்கான பிரச்சனை, யூரோப் யூனியனுக்கான பிரச்சனை, நம்ம அமெரிக்காவுக்கு புரியுற மாதிரி பதில் சொல்லியே தீரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவோட கிரீன்லாண்டை அனெக்ஸ் பண்ணணும், தன்னோட இணைச்சிக்கணுன்ற ஐடியாவுக்கு இந்த எல்லா நாடுகளும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கூடயே ரஷ்யாவும் சைனாவும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ரஷ்யாவையும் சைனாவையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நேட்டோன்ற அமைப்பையே அமெரிக்கா உருவாக்க ஆரம்பிச்சது. அதை சரி அவங்கெல்லாம் ஒரு பக்கம் குரூப் சேர்ந்துட்டாங்க, அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தான் பிரிக்ஸ்ன்னு சொல்லி இந்த பக்கம் ஈஸ்ட் சைடெலாம் சேர்ந்து 5 நாடுகள் சேர்ந்து பிரிக்ஸ்னு ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. ஆனால் இப்போ நேட்டோக்குள்ளேயே பஞ்சாயத்து. ஸோ இப்போ நேட்டோக்குள்ளேயே பஞ்சாயத்து வரப்ப நேட்டோக்குள்ள இருக்க முக்கியமான பெரிய பலம் வாய்ந்த உறுப்பினரான அமெரிக்கா ஒரு பக்கமும் மற்ற சின்ன சின்ன நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு பக்கமும் மாறும். இது அடுத்த உலக போருக்கு கூட வழிவகுக்கலாம் அப்படின்ற இடத்துல நின்றுகிட்டு இருக்கு. வாய்ப்பு இல்லையே, ஏன் அடிச்சுக்கிறாங்க, உள்நாட்டு போர் மாதிரி தானே இருக்கு. இது உள்நாட்டு நபர்கள் எல்லாம் நேட்டோ அது ஒரு இயக்கத்தை விட்டுரு, இயக்கமெல்லாம் இது அமெரிக்கா ஸ்டெப் எடுத்துச்சுன்னா இந்த ஜனவரி 25 வரை டெட்லைன் கொடுத்துருக்காங்க. ஜனவரி 25க்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியும். பட் அன்அஃபிஷியல் செய்தியா ட்ரம்ப் வந்து கிரீன்லாண்டை வெனின்சுலாவை போய் தூக்குன மாதிரி கிரீன்லாண்டை கைப்பற்றத்துக்கு தேவைப்படக்கூடிய பிளான்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை தயார் பண்ணுங்கன்னு சொல்லி
ஜெனரல்ஸ் அமெரிக்காவோட மிலிட்ரி ஜெனரல்ஸ் எல்லாத்துக்கும் ஆர்டர்ஸ் போட்டிருக்கிறதா தகவல் இருக்கு. அதே மாதிரி அது வந்து நம்ம கூட சேர்ந்து பல நாடுகளில் இருக்க தீவிரவாதத்தை எதிர்க்க நம்ம கூட சேர்ந்து போராடின ஒரு நாடு, அவங்களுக்கு அகேன்ஸ்டாக எப்படி மூவ் பண்ணுறதுன்னு சில ஜெனரல்ஸ் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருக்கதாகவும் தகவல் இருக்கு. ஸோ நம்ம ஜனவரி 25 இதுக்கு என்ன ஃபைனலைஸான முடிவு, கிரீன்லாண்டை கைப்பற்றுறாங்களா இல்லையான்றது தெரிஞ்சிடும். பட் கைப்பற்றுறாங்கன்ற பட்சத்தில் இந்த 5 நாடுகள், பிரான்ஸ், யூகே, ஜெர்மனி, இட்டாலி, போலாந்து, ஸ்பெயின், இந்த நாடுகள்லாம் ஒரு பக்கம். இவங்க வந்து இத்தனை நாளாக ரஷ்யாவை சைனாவை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அமெரிக்கா கூட இருந்தாங்க. இன்னைக்கு அமெரிக்கா தான் பிரச்சனைன்றப்ப ரஷ்யா சைனா கூட போய் சேர்ந்துட்டாங்கன்னா, ஸோ அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து முதல் உலக போர், இரண்டாவது உலக போர்லாம் எடுத்துக்கிட்டாலுமே இப்ப சொல்ற நபர்கள்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய நபர்கள் தான். இல்லை, உலகப்போர் ஒன்றுலாம் ஜெர்மனி, இட்டாலி, பிரான்ஸ் ஒரு பக்கமும், அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, ஜப்பான்லாம் ஒரு பக்கமும் இருந்தாங்க. அதுதான் சொல்றேன். அவங்க வந்து அங்க வந்து ஏற்கனவோ களத்தை பார்த்தவங்க. ம் ம் ம். ஒரு ரஃப் ஒரு கால்குலேஷன் போட்டோம் அப்படின்னா, அமெரிக்காவில் மொத்தம் 1.3 மில்லியன் சோல்ஜர்ஸ் இருக்காங்க டோட்டலாக ஆர்மி கெப்பாசிட்டி. இந்த யூகே, ஜெர்மனி, பிரிட்டன், ஜெர்மனி, போலாந்து, ஸ்பெயின், பிரான்ஸ், இவங்கெல்லாம் சேர்த்துனோம் அப்படின்னா 1.5 மில்லியன் சோல்ஜர்ஸ் இருக்காங்க. பட் எப்படி பார்த்தாலும் சோஃபார் அமெரிக்காவோட ஆர்மி பெருசு. 2வது இடத்துல சைனா இருக்குது, 3வது இடத்துல இந்தியா இருக்குது, 4வது இடத்துல அப்படி போகிறப்ப டூகெதர் இவங்க எல்லாரும் சேர்த்துனாலும் அமெரிக்காவை பேலன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு தெரில. பட் 200 டோட்டலாக இவங்ககிட்ட 200 நியூக்ளியர் இருக்குது. இந்த 6 நாடுகள்கிட்ட மட்டுமே 200 நியூக்ளியர் மிசைல்ஸ் இருக்குது. டென்மார்க்கில் நியூக்ளியர் கிடையாது. இது எந்த மாதிரி ப்ளே அவுட் ஆக போகுது அப்படின்னு தெரில. இது ஒரு பக்கம். நான் மற்ற சின்ன சின்ன ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். இது ஒரு பக்கம் மெயின் கண்டென்ட்டு. சைனாவும் டைவானும் பிரச்சனை இருக்குது. தைவான் ஒரு சின்ன தீவு, பட் சைனா அது எங்களுதுன்னு சொல்கிறாங்க. சைனா நாங்கள் தனி நாடுன்னு சொல்கிறாங்க. சைனா ஒரு பெரிய செகண்ட் மிலிட்ரி பவர் இருக்க நாடு. தைவானுக்கு சப்போர்ட் அமெரிக்கா நிற்கிது. இது ஒரு பக்கம். ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. ரஷ்யா ஒரு மிகப்பெரிய நாடு, ஒன் ஆஃப் தி பெரிய பவர். யுக்ரைனுக்கு யூரோப் யூனியன் அமெரிக்காவும் சப்போர்ட்டு. இது ஒரு பக்கம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈரான் இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சப்போர்ட்டு, ஈரானுக்கு ரஷ்யா சைனா சப்போர்ட்டு. இவங்க ஒரு பக்கம். அதுக்கடுத்து இஸ்ரேலும் ஹமாஸ், அது ஒரு சின்ன தீவிரவாத இயக்கம், அதை விட்டுறலாம். அப்புறம் இந்தியா பாகிஸ்தான். இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தானில் அமெரிக்கா இந்தியா கூடயும் நட்பில் இருக்காங்க, பாகிஸ்தான் கூடயும் நட்பில் இருக்காங்க. இப்போ நம்ம பிரித்தோம் அப்படின்னா இந்தியா சைனா, சரி ரஷ்யா சைனா இவங்க 2 பேர் சேர்ந்தாலே அமெரிக்காவை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு பவர் இருக்கக்கூடிய ஆட்கள். இந்தாண்ட அமெரிக்கா மட்டும்தான் இந்த சின்ன சின்ன நாடுகளோட போர் எல்லாத்துக்குமே. உக்ரைன் நாட்டு போரில் அமெரிக்கா தலையிடாட்டி பிரச்சனையே இல்லை. அவன் தலையிட்டு தான் பிரச்சனை கன்டினியூ பண்ணிகிட்டு இருக்கான். அவன் இருக்க நம்பிக்கையில் தான் உக்ரைன் பிரசிடென்ட் வந்து கன்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு. தைவானும் அதே மாதிரி தான். அமெரிக்காவோட சப்போர்ட் தான் அவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சப்போர்ட் இல்லாட்டி எப்பயும் அதெல்லாம் சரண்டர் ஆகிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே அமெரிக்கா ஒரு பின்புலமாக இருந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் பிரச்சனையாகவே நீடிக்கிறதுக்கு அமெரிக்காவோட சப்ளைஸ் தான் காரணம். ஆனால் இந்தியா வந்து ரஷ்யாட்ட எண்ணெய் வாங்குறதுனால தான் வந்து ரஷ்யா போர் தொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம பக்கம் திருப்பி விட்டுருவாங்க. ஸோ இப்படி எல்லா நாடுகளும் அமெரிக்காவுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பக்கம் சைடு எடுத்துட்டாங்கன்னா இது உலகப்புறம் மாறுமா மாறாதா? இல்ல, ஒரு சைடு எடுத்துட்டாங்கன்னா அப்ப வந்து அத வந்து ஒரு கோர்ட் மூலயமாவோ இல்ல நீதி மூலியமாவோ தானே அதை தீர்க்க பார்ப்பாங்க. இன்டர்நேஷனல் கோர்ட்டுன்னு இருக்கு ஒன்று, ஆனால் அதை யாரும் மதிக்க மாட்டாங்க. யாரும் மதிக்க மாட்டாங்க. எல்லாரும் கையெழுத்து போட்டிருப்பாங்க, ஆனால் யாரும் மதிக்க மாட்டாங்க. சோகமான விஷயமே அதுதான். ஓ மை காட். கொண்டு போவாங்க. புட்டினை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இன்டர்நேஷனல் கோர்ட்டு புட்டினை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் யாரு பண்ணிட்டாங்க. பண்ணுவா? யார் அதான் எந்த நாட்டில் போய் இறங்குறாரு? புட்டினை ரஷ்யாக்குள்ளே வச்சு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எவனாலையும் முடியாது. அது அவன் இடம்.
இல்ல இப்ப இந்தியா இந்தியாவுக்கு கூட வந்துட்டு போயிட்டாரு கரெக்டா. தான் இந்தியாவுக்கு வரப்ப இந்தியன் கவர்மெண்ட் தான் அரெஸ்ட் பண்ணணும். நாம பண்ணுவோமா? பண்ண பண்ண மாட்டோம். மாட்டோம். இப்ப வேற எங்க நார்த் கொரியா போனாரு, அங்க பண்ணுவாங்களா? முடியாது. சைனா போனாரு, பண்ணுவாங்களா? முடியாது. இன்னும் சில நாடுகள் போயிருக்காரு, சின்ன சின்ன நாடுகள் கூட போயிருக்காங்க. யாரு பண்றது? பண்ணாங்கன்னா பெருசா பிரச்சனை பெருசாயிரும். அந்த ஆள் ஒத்த ஆளா வந்துட்டு விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இப்ப இந்த அமெரிக்கா வந்து வெனின்சுலால கை வச்சதே வந்து இஷ்யூ பெருசு. இது முடிஞ்சு இது இன்னும் ஆறி முடியல. என்ன வெனின்சுலா பிரச்சனையே முழுசா தீராதப்போ உடனே கிரீன்லாந்து. இப்ப அடுத்து கியூபா. இப்படி லைனா சின்ன சின்ன நாடுகளை அட்டைன் பண்ணிட்டே போகணும் அப்படின்றது தான் அமெரிக்கா பிளான். ஒரு காலத்து அமெரிக்கா, அமெரிக்காவுக்கு மேலே இருக்கக்கூடிய கனடா, அது கீழே இருக்கக்கூடிய அப்படியே அந்த நாடுகள் சவுத் அமெரிக்கான்னு சொல்லக்கூடிய நாடுகள் எல்லாத்தையுமே அமெரிக்காவோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. ஒரு பிளான் இருந்துச்சு. பட் அது ஃபெயிலியர் மாடல் ஆயிடுச்சு. அது பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஒரு ரீஜனையும் ஒரு ஒரு கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு இண்டிவிஜுவலான கவர்மெண்ட் இருக்குது. ஸோ இவங்க எல்லாத்தையும் அமெரிக்கா கீழே கொண்டு வரது கஷ்டம்னு அதை கை விட்டுட்டாங்க. பட் கிரீன்லாண்டில் 56,000 பேர் தான் இருக்காங்க. சின்ன ஒரு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் தான். அமெரிக்காவுக்கு ஒரு சின்ன விஷயம், அங்கே அங்கேயே ஆர்மி பேஸ் இருக்குது அமெரிக்காவுக்கு. சும்மா இங்கேருந்து ஒரு 4-5 ஒரு ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் அமுச்சு விட்டாங்கன்னா டென்மார்க்கை கேப்சர் பண்ணிடலாம். ஆனால் இது மிகப்பெரிய பொலிட்டிக்கல் இஷ்யூ. டென்மார்க் போராட ஆரம்பிப்பாங்க, அமெரிக்கா போட்டு அடித்தாங்க அப்படின்னா டென்மார்க்குக்காக நான் ஹெல்ப் பண்ண வரேன்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸ் வரும், இட்டாலி வரும், ஜெர்மனி வரும். இப்போ இவங்க வராங்க பட்சத்தில் அமெரிக்காக்கு சப்போர்ட்டாக யாராச்சும் கிளம்புவாங்க. இப்படி தான் டெவலப் ஆகுது. ஒரு உலக போருமே 2 சின்ன நாடுகள் அடிச்சுப்பாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டாக நான் வரேன், உனக்கு சப்போர்ட்டாக நான் வரேன்னு இப்படி சப்போர்ட் கொடுத்து உள்ளே இறங்கி தான் வேர்ல்டு வார்னு மாறுச்சு. வேர்ல்டு வார் 1 2 சின்ன நாடுகளுக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை. ஒரு இளவரசரை அந்த இன்னொரு நாட்டுக்கு சுற்றுப்பயணம் போவாரு, அங்க இருக்க ஒரு அடிமை ஒருத்தன் வந்து சுற்றுவான். அங்க ஆரம்பிச்சது தான் வெடிச்சு வந்து உலக போரா நின்றுச்சு. முதலாம் உலக போர் அப்படி உருவானது. ஒரு ஆளோட மரணம் தான் ஒரு உலக போரே தோண்டுச்சு. பட் இப்போ வந்து ஒரு நாட்டையே கைப்பற்ற போறேன் அப்படின்னு கிளம்புறப்ப இது மாறும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ எல்லா பக்கமே இந்த போர்க்கால டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ எல்லாரும் வெடிக்க ரெடியா இருக்காங்க. இது ஒரு காரணமா அமைஞ்சிருமோ அப்படின்றது. சரி, இப்ப யாரு எப்படி போனா என்ன? நம்ம வந்து கம்முன்னு இருப்போம் அப்படிங்கிறது தானே இந்தியாவோட ஸ்டாண்டா இருக்கும். ஆமா. ஏன்னா அகிம்சைய பின்பற்ற நாடு அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து அவங்க கண்டுக்க கூட மாட்டாங்க. கரெக்ட். ஆனா பிரச்சனை எங்கன்னா சப்ளைஸ் எதுவும் உள்ள வராது. சோ அதனால இங்க வந்து டிமாண்ட் அதுதான் கிரியேட் பாயிண்ட். ஆகும், ப்ராப்ளம் வரும். ஸோ இப்போ வந்து சைனாலாம் முழுக்க முழுக்க எக்ஸ்போர்ட் நம்பி இருக்காங்க. வியாபாரம் வெளியே அனுப்புறது மூலியமா தான் வருமானம் வருது. ஆனா உள்நாட்டு மக்களுக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் அவங்க ரெடி பண்ணிப்பாங்க. கண்டிப்பா. ஏன்னா சைனால எதுக்கு டெக்கு வேணும், எதுக்கு டெக்கு இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க. நம்ம எல்லாத்துக்கும் டெக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த ஹியூமன் ஒர்க்குன்றதை நம்ம குறைச்சிட்டோம். பட் சைனால மோஸ்ட்லி இன்னும் ட்ரெடிஷ்னலாகவே இருக்காங்க. அவன் ஓகே. டெக்கு கூட இல்ல இப்ப ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுறான். அந்த அளவுக்கு ஆகிடுமா என்ன இந்தியா? எந்த அளவுக்கு? சமாளிக்க அதாவது ஏன்னா ஒரு காலகட்டத்துல பஞ்சம் இருந்தது. அத வந்து சமாளிக்கிறதுக்கான ஒரு சூழலை கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு அதுல சக்சஸ்ஃபுல்லா போய்க்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் உலக போர்ல இருக்கும்போது இந்தியா அதுல எங்கேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணாம அது தனியா இருக்கு. அது பாட்டுக்கு அதோட வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி அப்படி இருக்க முடியுமா? ம், முடியும். அதாவது சர்வே பண்ணலாம். அவங்க இப்போ சர்வே பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். பஞ்சத்தில் இருக்க மாட்டோம், செழிப்பாகவும் இருக்க மாட்டோம். இன்னைக்கு பழப்பு ஓடுதா அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஆக்சுவலி அப்படிதான் இப்பயே இருக்கும். அதனால அது வந்து ஓகே தான். ஆமாம். ஆனா வந்து இது இந்த மாதிரி ஒரு சூழல் கிரியேட் ஆயிருக்கு. இது நாளைக்கு எப்படி வேணா போகலாம் அப்படிங்கிறது அரசு தரப்புல இருந்து எப்படி இதெல்லாம் பாக்குறாங்க? கவர்மெண்ட் சைடு தான் எவனோ அடிச்சுக்கோங்க, அது உங்கள் வீட்டு பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இல்ல கரெக்ட். அது ஓகே. ஆனா ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏதாவது எடுக்கிறாங்களா? ஏன்னா அஹ், நாளைக்கு சப்ளைஸ் கட் ஆச்சுன்னா இவங்க சமாளிக்கணும். சமாளிப்பாங்க. எப்படி சொல்லிட்டா,
போன வருஷத்தோட டிஃபென்ஸ் ப்ராஃபிட் எவ்வளவு? 23,600 கோடி. ஓகே. ஏன் முக்கியமா அமெரிக்கா பணம் சம்பாதிச்சது எப்படி? போர் நடக்கிறப்ப வெப்பன்ஸ் செஞ்சு வித்து தான் காசு சம்பாதிச்சாங்க. நம்ம இன்னைக்கு லட்சக்கணக்கில் நம்ம வந்து வெப்பன்ஸ் கிரியேட் பண்ற இடத்துல இருக்கோம். ஜெட்டுக்கு மேனுஃபேக்சர் பண்ற இடத்துக்கு வளர்ந்துகிட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர் பயங்கரம். இந்த இண்டிஜினஸா நம்ம அதாவது இந்த இந்தியா பாகிஸ்தான் ஆபரேஷன் சிந்தூர்ல நிறைய சைனீஸோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆச்சுன்றதுனால நிறைய பேர் இந்தியாவோட எக்யூப்மெண்ட்ஸை வாங்க துடிக்கிறாங்க. இன்னைக்கு பிரம்மோஸுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட், 27 நாடுகளுக்கு மேல பிரம்மோஸை வாழ்த்துக்கள். வாங்குறதுக்கு நல்லது தயாரா நல்லது இருக்காங்க. நல்ல விஷயம். ஸோ நம்ம டிஃபென்ஸை விற்று காசு வரும். அல்லது கோல்டை வாங்குவோம். ஏன்னா உலக போகிறப்ப எல்லா நாணயங்களுமே டாலர் மொத்த கொண்டு அடி வாங்குவோம். பட் கோல்டு எப்பயுமே இந்த மாதிரி காலகட்டத்தில் மக்களை காப்பாற்றுற ஒரு விஷயமா இருக்கிறதால எல்லா கவர்மெண்ட்டும் கோல்டு மூலியமாக தான் டிரான்சாக்ஷன் வச்சுப்பாங்க. நம்ம டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை விற்று காசாக்குவோம். அதன் மூலிமா தேவைப்படுற சப்ளைஸை வாங்குவோம். பட் டிஃபென்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா ஃபீல்டுலையுமே நம்ம இண்டிஜினஸாக நமக்கு தேவைப்படுறத நம்மளே டெவலப் பண்ணிக்கணும். மேக் இன் இந்தியா அப்படின்றத முன்னிறுத்தி எல்லாமே மக்களுக்கு தேவைப்படுறது இந்தியாவுக்குள்ளேயே உற்பத்தி பண்ணணுன்றதுல கவர்மெண்ட் ரொம்ப கான்சியஸாக மூவ் பண்ணுறாங்க. இப்போ வந்து நமக்கு தேவைப்படுற ஃபுட் சப்ளை, முக்கியமாக எண்ணெய், வீட்டில் யூஸ் பண்ண சமையல் எண்ணெயை வந்து நம்ம ஸ்டில் மேனுஃபேக்சர் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம், இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் 2010-14 இருந்ததை விட இன்னைக்கு மேனுஃபேக்சர் பண்ணது கம்மியாகிருக்கு. ஏன்னா உள்நாட்டிலேயே எண்ணெய் உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்து பூஸ்ட் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம ரைஸ் ப்ரொடக்ஷன்ல டாப்ல இருக்கோம். ஒரு காலத்துல சாப்பாடு இல்லாம இருந்துச்சு, இன்னைக்கு ரைஸ் ப்ரொடக்ஷன்ல டாப்புக்கு வந்திருக்கோம். சைனா முந்திருச்சுங்கிற மாதிரி ஒரு இது. சைனாவை நம்ம முந்தி இருக்கோம்னு சொன்னேன். ஓகே. சைனாவை நம்ம முந்தி இருக்கோம். ஸோ இப்படி ஒரு ஃபீல்டுலையுமே மேக் இன் இந்தியாவில் நமக்கு தேவைப்படுறத நம்மளே சஸ்டைனபிளாக கொண்டு வரணுன்றதுல கவர்மெண்ட் ரொம்ப ஃபோக்கஸ்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டைம் ஆகும், நம்ம இன்னும் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த நம்ம முழுசாக 100% அப்படின்னு ரீச் ஆக டைம் ஆகும். ஆனால் அட் ப்ரெசென்ட்ல வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பார்த்துக்க சமாளிச்சிடலாம், சமாளிக்க முடியும் ஷூரா. அந்த ஒரு சூழல் கிரியேட் ஆகும்போது இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம ஜம்முன்னு இருக்கலாம். ஆமாம், நம்ம கிட்ட நியூக்ளியர் இருக்கு, நம்மளை எவனும் சீண்ட மாட்டோம் தேவையில்லாம. சீண்டுனா எப்படி பதில் கொடுப்போன்றதையும் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். நான் நண்பன் இதெல்லாம் பார்க்க மாட்டேன், என் நாட்டு மக்களுக்கு தேவைப்படுறத செய்யறதா என் வேலைன்றதையும் பிரம்மாண்டமா சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவோட பிரசிடென்ட் வந்தப்ப ஊரே எந்திரிச்சப்ப எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் கால் மேல கால் போட்டு ஒரே ஒரு ஆள் உட்கார்ந்து இருந்தாரு. தக்கு மொமெண்ட் தான். எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. ஜெய்சங்கர் மட்டும்தான் ஜம்முன்னு உட்கார்ந்து இருந்தாரு. ஒரு இது பார்த்துருக்கேன், ஒரு சீன், ஒரு அனிமி சீன்ல வரும், இந்த ரூம்லேயே ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டராக இருந்தால் நம்ம எப்படி வேணால் உட்காரலான்னு சொல்லி பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இருந்துச்சு அந்த மொமெண்ட். ஸோ நம்மளால் World War III வருதுன்ற பட்சத்தில் அந்த மாதிரி ஒரு சூழலை சஸ்டெயின் பண்ணி ரன் பண்ண முடியும். எந்த நாடுகள் பக்கமும் ஸ்டாண்ட் எடுக்காமல் நியூட்ரலாக இருந்தும் நம்மளால் சமாளிக்க முடியும். நாளைக்கு நம்மளால உலகப்போர் ஆரம்பிச்சாலும் சமாளிக்கணுன்றதுக்காக தான் முக்கியமான கீ பில்டிங்ஸ் நம்மளால ஏன் ஆக போகுது இல்லப்பா. வாட் இஃப் நம்ம எது எப்போ நடக்கும்னு சொல்ல முடியாது. நாளைக்கு நாங்கள் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வர பாகிஸ்தான் சைடு சப்போர்ட்டுக்கு வந்து கூட ஸ்டார்ட் ஆகலாம். எந்த மாதிரி சுச்சுவேஷனா இருந்தாலும் யாரு தன்னோட லாபத்துக்காக. பாகிஸ்தானுக்கும் நமக்கும் நடக்கிற சண்டைகளுக்கு பல வருஷங்களா வந்து அது அவங்க 2 பேரோட பிரச்சனை, எவனும் உள்ள போகாதீங்கன்ற மாதிரி தானே போயிட்டு இருக்கு. தேவைகள் வந்தா எது வேணா எப்ப வேணா மாறும்பா. பர்மனன்ட் எனிமியும் கிடையாது, பர்மனன்ட் ஃப்ரெண்டும் கிடையாது, பர்மனன்ட் நீடு மட்டும்தான். நாளைக்கு இந்தியாவை க்ளோஸ் பண்றதுதான் உலகத்துக்கு நல்லது, நமக்கு நல்லது. வம்புக்கு எடுக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா என்ன வேணா பண்ணுவாங்க. ஆமா. ஸோ இதெல்லாம் கருத்தில் வச்சு தான் இந்த இந்தியாவோட முக்கியமான பில்டிங்ஸ், முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அயன் டோம் அப்படின்ற டெக்னாலஜி இந்தியா ஃபுல்லாக முக்கியமான இடங்களுக்கு கொண்டு வரோன்னு சொல்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க 2030க்குள்ளார. ஸோ நம்ம எல்லா ஆங்கிலுமே ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு கிரீன்லேண்ட் 3ஆம் உலக போருக்கு வழிவகுக்குமா அப்படின்றது காலங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.